பெரிய பெரிய அறிவாளிகள்ங்கிற பேர்ல எல்லாம் வந்து பாலியல் கல்வி வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் அவேர்னஸ் இருக்கணும். சொல்றாங்களா இல்லையா? ஒண்ணா உட்காந்து பான் பார்க்கணுங்கிறாங்க சில பேர்லாம். இதுதான் பாலியல் கல்வின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலா பாலியல் ரீதியான கல்வினா என்ன அப்படின்னா, இந்த அட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள். இது வந்து நமக்கு பருவம் அடைய ஹார்மோன் சேஞ்சஸால வருது. எப்படி உனக்கு மீசை வளருதோ, எப்படி உனக்கு தொண்டை வந்து கரகரன்னு மாறுதோ ஆண்களுக்கு, எப்படி பெண்களுக்கு வந்து உடல்ல மாற்றங்கள் ஏற்படுதோ, அதே போல இந்த மாதிரியான சிந்தனைகளும் உங்களுக்கு வருவதுங்கிறது ஒரு ஹார்மோனல் சேஞ்ச். இன்ஃபாக்சுவேஷன். இந்த ஹார்மோனல் சேஞ்சில் நீங்க உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லாம நீங்க லைஃப் பார்ட்னரை தேர்வு பண்ணிக்க கூடாது. லைஃப் பார்ட்னர் தேர்வு பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இயற்கையில நீங்க பாருங்க, ஒரு பறவை வந்து எப்படி லைஃப் பார்ட்னரை தேர்வு பண்ணுது. தூக்குநாங்குருவியை எடுத்துக்காட்ட காட்டணும். இதுதான் உண்மையான பாலியல் கல்வி. தூக்குநாங்குருவி பண்ணோம். என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் வந்து பெண் தூக்குநாங்குருவி இப்போ அந்த பருவநிலை அந்த ப்ரீடிங் சீசனுக்குள்ளே என்டர் ஆகும்போது அது எல்லாமே பாட ஆரம்பிக்கும் போது அது எந்த குருவி நல்லா பாடுதுன்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும். அது மட்டும் பத்தாது, எல்லா குருவியும் ஒரே மாதிரி தான் பாடிக்கிட்டு இருக்கும். அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்குதுன்னா, இதில் அந்த ஆண் பறவைக்கு கூடு கட்ட தெரியுதான்னு பார்க்கும். இது தூக்குநாங்குருவி. அப்போ கூடு கட்டுறதுன்னா உடனே என்ன பண்ணும்? இந்த ஆண் பறவை வந்து முதல்ல ஆண் கூடுன்னு ஒன்று கட்டும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஆண் கூடு. அந்த ஆண் கூடு பார்த்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்கும். அதாவது இப்படியே வந்து இப்படி வந்து நீளமா இருக்காது, முடிஞ்சிருக்கும், அப்படி ஓப்பனா இருக்கும், தேங்காய் கொப்பரை மாதிரி ஓப்பனா இருக்கும். அந்த இடத்துல உட்கார்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று உட்காந்துருக்கும். இந்த கூட ஃபர்ஸ்ட் முதல்ல கட்டும். இதை கட்டுறதே சாதாரண விஷயம் கிடையாது. காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதை நாரா போட்டு கீழே பல முறை தவறி விழுந்து எத்தனையோ முறை தப்பு பண்ணி அதை வந்து அது கூட கட்டி வைக்கும். அந்த கூட கட்டி முடிச்சுட்டு அந்த கூட்டு மேலே நின்று டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி அந்த சின்ன சின்ன அந்த கலர்ஃபுல்லான ஐட்டம்ஸ்லாம் கொண்டு சொரிக்காங்க. இன்னும் ஒரு சிலது என்ன பண்ணும், மின்மினி பூச்சி முடிச்சுட்டு வந்து களிமண்ணை குழப்பி வச்சு அதில் வந்து சொருக்கி விட்டு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இருக்கு, நம்ம வீட்டுக்கு லைட் வெளிச்சமா இருக்குமா அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதெல்லாம் அது பண்ணி கூப்பிடும் பெண் பறவை வந்து இந்த ஊஞ்சல் வந்து ஆடி பார்க்கும். அப்புறம் வந்து இந்த கூட வந்து கரெக்டாக கட்டியிருக்கா, ஸ்பேசியஸாக கட்டியிருக்கா, இந்த வீடு நல்லா இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கான்னு எல்லாமே நோண்டி பார்க்கும். பிடிச்சி பார்க்கும், ஆட்டி பார்க்கும், எல்லாமே பார்த்துட்டு சரி இந்த கூடு தரமாக தான் இருக்குது, இவனுக்கு வந்து திறமை இருக்குது, ஸோ இவனோட ஜீன்ஸ் வந்து உண்மையிலேயே நல்ல ஆரோக்கியமான ஜீனாக தான் இருக்கும், அறிவான பறவையாக இருக்கான், அப்போ இவன் கூட நம்ம வந்து முட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அப்போ தான் இனம் சேருங்க. முடிச்ச உடனே ஆண் பறவை பறந்து போயிடாது. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த கூட்டை அப்படியே பெண் கூட்டா மாற்றுறதுக்கு ஒரு வேலை பண்ணும். சிலதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, புதுசாக ஃப்ரம் த ஃபர்ஸ்ட்லேருந்து பெண் கூட கட்டும். ஸோ இந்த பெண் கூட வந்து கட்டும்போது தூக்குநாங்குருவியோட பெண் குருவியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அது பெண் கூட கட்டும்போது அது என்ன பண்ணும், இந்த இது வரைக்கும் ஓப்பனா இருக்கிறதோட சேர்த்து எக்ஸ்டென்ஷனா குழாய் மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துரும். சேம்பர் மாதிரி வரும். இந்த குழாய் மாதிரி இருக்கிற இந்த குழாய் இருக்கு பாத்தீங்களா, இந்த குழாயோட பிகினிங், இந்த குழாயோட பிகினிங் ஆக்சுவலா ஓப்பனிங்கே கிடையாது. அது வந்து ஃபால்ஸ் ஓப்பனிங். அதுக்குள்ள பூந்து போகும். ஆனா அது போக இதோட உண்மையான ஓப்பனிங் வந்து மேல் பக்கத்துல ஒரு இடத்துல இருக்கும், சின்ன கேப். அந்த கேப்புக்குள்ள தான் பெண் பறவையும் ஆண் பறவையும் உள்ள போகும் வரும். ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஓப்பனிங். இப்போ பாம்பு இதோ வந்துச்சுன்னா எந்த இடத்துல உள்ள போறதுன்னு தெரியாம தப்பான இடத்துல போகும். அப்ப குஞ்சுகளை முட்டையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த பறவைக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ இவ்வளவு காம்ப்ளெக்ஸா இந்த உயிரினங்கள் இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து, அப்ப ஒரு சிட்டுக்குருவி தனக்கு சேர வேண்டிய இணை எத்தகையதாக இருக்கணுங்கிறதுக்கு இவ்வளவு சோதனைகளை செய்யுது. அதே மாதிரி நமக்கான இணை எந்த குணத்தில் இருக்கணும், எந்த பண்புல இருக்கணும், என்ன மாதிரியான தொழில் இருக்கணும், அவங்களோட தொழில் நம்மளோட தொழில் ஒத்து வருதா, அவங்களுடைய பழக்கவழக்கம் நம்மளோட பழக்கவழக்கம் ஒத்து வருதா, அவங்களுடைய சமூக சூழல், அவங்களுடைய பொருளாதார சூழல் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா, நம்ம வீட்டுக்கு ஒத்து வருமா, இது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் நமக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறதெல்லாம் ஆய்வு செஞ்சு அப்புறம் ஒரு பெண்ணோ ஆணோ தனக்கான இல்லற வாழ்க்கையை தேடிக்கொள்வதுங்கிறது.